திருவாரூர் கமலாம்பிகை. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. இது வெறும் வார்த்தையல்ல, சைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பஞ்சபூதத் தலங்களில் பிருதிவி தலமாகவும் சப்தவிடங்கத் தலங்களில் முதன்மையான முக்தித் தலமாகவும் விளங்கும் பெருமை கொண்டது திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில். சுமார் 33 ஏக்கர் பரப்பளவில் சோழர்களின் கலைவண்ணத்தில் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறது இந்த ஆலயம். இத்தலத்தின் மிக முக்கியச் சிறப்பு இங்கு வீற்றிருக்கும் இரு அம்பிகைகள். இல்லற வாழ்வின் நன்மைகளுக்காக அருளும் நீலோத்பலாம்பிகை ஒருபுறம், மறுமை எனப்படும் முக்திப்பேற்றை அருளும் கமலாம்பிகை தனிச்சந்நிதியில் மறுபுறம் என அருளாட்சி செய்கின்றனர். இதில் நீலோத்பலாம்பிகையின் தோழி முருகனை தோளில் சுமக்க அம்பிகை முருகனின் விரலை பிடித்தபடி நிற்கும் காட்சி வேறு எங்கும் காணக் கிடைக்காத அற்புதமாகும். அகிலத்தை காக்கும் அன்னை கமலாம்பிகை உலக உயிர்களின் நலனுக்காகவும் தர்மம் தழைக்கவும் அபூர்வமான தவக்கோலத்தில் வீற்றிருக்கிறாள். கால்களை மடக்கி குட்டிகாசனம் எனப்படும் யோக நிலையில் ஒரு ராணியைப் போல மிடுக்குடன் அமர்ந்துள்ளாள். இடது கையை தொடையின் மீது தளர்வாக வைத்துள்ள இந்த முத்திரைக்கு ஊரு ஹஸ்தம் என்று பெயர். வலது கையில் அபய முத்திரை காட்டி ஈசனைப் போலவே திருமுடியில் பிறைச்சந்திரனையும் கங்கையையும் சூடிய சுயம்பு மூர்த்தி இவள். ஆத்ம, வித்யா மற்றும் சிவதத்துவமாகிய மூன்றடுக்குகளைக் கொண்ட கமலை சக்தி பீடத்தில் அன்னை அமர்ந்துள்ளாள். இந்த பீடத்தில் 51 அட்சரங்களும் மத்தியில் ஹ்ரீம் என்ற புவனேஸ்வரி பீஜ மந்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளன. லலிதா சகஸ்ரநாமத்தின் முழு உருவமான இவள் தியாகேசரின் அஜபா நடனத்திற்கு அரணாக விளங்குகிறாள். காமத்தை அழித்ததால் கலாவல்லி என்றும், புருவ மத்தியில் வசிப்பவள் என்பதால் பைந்தவாசினி என்றும் போற்றப்படுகிறாள். அன்னையின் கோபுர வாயிலை கடக்கும்போது மேலே தெரியும் 10 துவாரங்கள் அம்பிகையின் தசமுத்ரா சமாராத்யா என்ற திருநாமத்தை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் ராஜமாதங்கி வீற்றிருக்க திருமகளும் கலைமகளும் சாமரம் வீசும் காட்சியைக் காண கண் கோடி வேண்டும். செம்பியன் மாதேவியால் கற்றளியாக மாற்றப்பட்டு குலோத்துங்க சோழனால் விரிவுபடுத்தப்பட்ட இந்த ஆலயத்தில்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் பவனி வருகிறது. கோயிலுக்கு சொந்தமான 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கமலாலயம் திருக்குளத்தில் பங்குனி உத்திரத்தன்று நீராடினால் 12 மகா மகங்களில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். முத்துசாமி தீட்சிதரின் நவாவரண கீர்த்தனைகள் ஒலிக்க பூலோக மணித்வீபமாகத் திகழும் இந்த அன்னையை தரிசித்தால் 51 சக்தி பீடங்களையும் தரிசித்த முழு பலனும் உங்களை வந்தடையும். வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் திருவாரூர் சென்று அந்த கமலாம்பிகையின் பேரருளை பெற்று வாருங்கள்.